ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதி வந்து வாசுவோடது தான் வந்து ஆதிக்கு வச்சுருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரகசியம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து மனசு என்னடா இது, ஆதி வந்து எதுவுமே பேசாமல் ரொம்ப நாளாக வந்து மனசு சஞ்சலமாகவே இருக்கார். திடீர்னு வந்து அவர் ஒரு மாதிரி ஆகிறாரு. நம்ம இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்து என்னவாக இருக்கும், நம்ம வந்து எல்லா பாயிண்ட்டும் வந்து கனெக்ட் பண்ணுற இடம் வந்து அந்த இடம் தான், அந்த வெள்ளைக்கோட்டுக்காரங்க இருக்கிற இடம் தான். அங்கே போய் முதல்ல வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து இந்த மாதிரி ஆதி இப்படி நல்லபடியாக ஆனதுக்கு காரணம் யார், யார் உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு, அதை மட்டும் எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிஸ்டர் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதி வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட புதுசாக வந்தவங்கக்கிட்ட வந்து கேட்டு நீங்கள் எனக்கு இதை வந்து சொல்லியே ஆகணும், சொல்கிற வரைக்கும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க மேடம், சாரோட லேப்டாப்பில் இருக்கும், நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதியை வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மேடம் ஒரு 2 நிமிஷம் இருங்க, சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வெயிட் பண்ணுறேன், இது தெரியாமல் நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிறப்ப வந்து பார்த்தா வாசுவோட ஃபோட்டோ வருது. அதை பார்த்தோன்னா வந்து பாரதி வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டுது. என்னது, அப்போ அதனால தான் வந்து நம்ம ஆதி வந்து நம்மக்கிட்ட வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காரா, அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காரு, நம்மக்கிட்ட வந்து சொல்லாமல் வந்து மறைக்கிறாப்புல. ஆக மொத்தத்தில் இதில் வந்து ஆதிக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதி ஒரு செகண்ட் வந்து கோபமாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அங்கேருந்து வந்து வெளியில் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம், எனக்கு வந்து நம்பிக்கை கொடுத்த எல்லாருமே என்னை வந்து இப்படி ஏமாற்றிருக்காங்களே சுற்றி அப்படின்னு பாரதிக்கு வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆதி வந்து போய் சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வராமல் சுமூகமாக நான் உண்மையை சொல்லலான்ட்டு முடிவு எடுக்க போகிறேன், அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்துகிட்டு இருக்காங்க. பாரதி வந்து இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஆதியோட வந்து கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்களா, இல்லை வந்து இதுக்கு காரணமான எல்லாரையும் வந்து பழி வாங்கலான்னு நினைக்க போகிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.